பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் மறைவான விஷயங்களில் நம்முடைய அறிவை கொண்டு போய் நாம் வைத்திருக்கிறோம். பொதுவாக அல்குர்ஆன் ஹதீஸ் சொல்லித் தரக்கூடிய மறைவான விஷயங்களில் நம்முடைய அறிவு கிடையாது. மறைவான விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் எந்த அளவு சொல்லித் தருகிறதோ அந்த அளவுக்கு தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாம் சென்றால் நிச்சயமாக வழிவிட்டு போகும். அதனால்தான் இந்த முஅ்தஸிலாக்கள் என்ற இஸ்லாமிய சமுதாயத்தில் தோற்றம் பெற்ற முஅ்தஸிலாக்கள் என்ற வழிகட்ட கூட்டத்தினர் வழிபடுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இவ்வாறான மறைவான விஷயங்களில் தங்களுடைய அறிவை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். எனவே எங்களுடைய தோற்றம் எவ்வாறு என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அந்த வகையிலே எங்களுக்கு இதயம் இருப்பதாக, அவர்களுக்கு கண்கள் இருப்பதாக, அவர்களுக்கு காதுகள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் சூரத் அல்-அராம் 179வது வசனத்தில் வலக்கத் தரக்னா ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவரை நாம் நரகத்திற்கென்றே மறைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இதயங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள். உலகம் அய்னுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, கண்களை கொண்டு பார்க்க மாட்டார்கள். உலகம் ஆதாரம் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அந்த காதுகளை கொண்டு கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த வசனத்தை தெளிவாக பார்க்கிற நேரத்தில் ஜின்களுக்கு இதயம் இருக்கிறது, ஜின்களுக்கு கண் இருக்கிறது, ஜின்களுக்கு காது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஜின்களை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில ஆட்சிகளை கொடுத்திருக்கிறார். அதிலே பிரதானமாக குறிப்பிடக்கூடியது என்னவென்றால் இந்த ஜின்கள் வேகமாக இயங்கக்கூடியவர்கள், வேகமாக இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சூரத் நஹ்ல் 39 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றார். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சூரத் நஹ்லில் சொல்லும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜின்களை ஒப்படைத்து கொடுத்திருக்கிறார். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த ஜின்களிடத்தில் இருக்கிறார்கள். அந்த சபர் நாட்டு இளவரசி வாழ்க்கை சென்று லட்சிய கோள்களில் குறிப்பிடப்படுகின்ற சபர் நாட்டு இளவரசியின் சிம்மாசனத்தை அரியாசனத்தை யாருக்கு எதிர்கொண்டு வருவார் என்று கேட்டபோது இப்ரீத் என்ற ஒரு ஜின், அங்கிருந்த இப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்வது, நான் நீங்கள் கண்ணிமை வெட்டுவதற்கும் உங்களுடைய கண்ணிமையை அசைப்பதற்கும் நான் போய் அந்த சிம்மாசனத்தை எடுத்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வந்தது என்பதை அல்லாஹ் வாழ்ந்து சொன்னார். எனவே ஜின்கள் வேகமாக இயங்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த குர்ஆன் வசனம் குறிப்பிடுகிறது. அதே போன்று இந்த ஜின்கள் பல ரூபம் எடுக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். உதாரணமாக இந்த ஜின்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஜின்கள் 3 வகைகளாக காணப்படுகின்றன. ஒரு கூட்டம் யத்தீமுல் ஹவா, இந்த மண்டலத்தில் ஆகாயத்தை பறந்து செல்கிறது. ஜின்களில் ஒரு கூட்டம் ஆகாயத்தில் பறந்து செல்கிறார்கள். வசின்புல் ஐயானுல் ஹிதாப், இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் பாம்புகளாகவும் நாய்களாகவும் காணப்படுகிறார்கள். வசின்புல் யக்குலூன யஹில்லூன வயதாகும், இன்னொரு கூட்டம் சில இடங்களில் தங்குகிறார்கள், பயணம் செய்கிறார்கள். இப்படி ஜின்கள் 3 கூட்டங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்றார்கள். அதே போன்று இந்த ஜின்கள் நாயுடைய கூட்டத்தில், அதே போல கல்வியுடைய கூட்டத்தில் வருவார்கள் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இதா சமிக்கும் சியாஹத்திகா, சேவல் கூவுவதை நீங்கள் செல்வந்தால், சேவல் கூவுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டால் தஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இது ஒரு சுத்தம். அதாவது சேவல் கூவும் போது யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிஹி, உன்னுடைய அருளை நான் கேட்கிறேன் என்று கேட்பது சுண்ணாவாக இருக்கிறது. ஏனென்றால் சேவல் கூவதற்கு காரணம் அந்த சேவல் ஒரு மலத்தை பார்த்திருக்கும். அதனால் தான் சேவல்
அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறது. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைத்தது. ஏனென்றால் அது ஒரு ஷைத்தானை பார்த்திருக்கும் என்று சொன்னார்கள். எனவே இந்த கதவை கட்டுவது, அதே போன்று சேவல் கூறுகிற நேரத்தில் நாம் அல்லாஹ்வுடைய அருளை சேவல் கூறுகிற போது அல்லாஹ்வுடைய அருளை என்பது, கதவை கட்டுகிற போது அல்லாஹ்வை கொண்டு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதும் சுண்ணாவாக இருக்கிறது. இந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதை கட்டுவது ஷைத்தானை பார்த்து இருக்கிறார். இந்த ஷைத்தான் பாம்பினுடைய வடிவத்தையும் வருவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். அதாவது அபூ ஸாயித் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ சொல்றார், ஒரு நாள் நான் அபூ ஸாயித் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டுக்கு சென்றேன். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அபூ ஸாயித் குத்ரி அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவர் தொழுது கொண்டிருந்தார். எனவே அவர் தொழுது முடிக்கும் வரைக்கும் அவரை காத்துக் கொண்டிருந்தேன். அப்போது அவருடைய வீட்டு வாசலில் ஒரு சத்தம் கொண்டது. அங்கே நான் பார்த்தேன், ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பை அடிப்பதற்காக கொள்வதற்காக வேண்டி நான் எழுந்த போது இவர் பொழுது முடித்து விட்டிருந்தார். பொழுது முடித்தவர் உடனடியாக என்னை அடித்தார். நான் உட்காரு, அந்த பாம்பை அடிக்க வேண்டாம், அடிக்க செல்ல வேண்டாம் என்று சொல்லி என்னை உட்கார சொன்னார். நான் உட்கார்ந்தேன். அவர் பிறகு பக்கத்தில் ஒரு வீட்டை திரும்பி பார்த்து அந்த வீட்டை சுற்றி காட்டினார். அந்த வீட்டை காட்டி சொன்னார், இந்த வீட்டிலே ஒரு விலைக்கு இருந்தார். அவர் திருமணம் முடித்து குடியில் ஒரு யுத்தத்திற்கு வந்திருந்தார். அவர் சுற்றுலாத்தின் ஓட்டத்திலே தன்னுடைய வீட்டுக்கு சென்று வர அனுமதித்திருந்தார். யுத்தத்திற்கு வந்திருந்த அந்த நபியோட வீட்டுக்கு சென்று திரும்புவதற்கு அனுமதி பெற்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செல்லுகிறி உன்னுடைய பாதுகாப்புக்காக இந்த அம்பை எடுத்து சென்று சொல்லாமல் அம்பை எடுத்து செல்லுமாறு அவர் சொன்னார். அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலிலே மனைவி கொஞ்சம் பொருத்தமில்லாத போல பேசிப்பார். நண்பர்களை கண்டதும் கணவனுக்கு ரோஷம் வருகிறது. மனைவி இப்படியான தோட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் என்று ரோஷம் வந்து கொண்டு போன அந்த அம்பினால் மனைவியை குற்றப்பார்கள். அப்போது மனைவி சொன்னார்கள், உங்களுடைய ரோஷத்தை விட்டு நான் ஏன் வெளியே வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் வீட்டுக்குள் சென்று பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் வீட்டுக்குள்ளே சென்று பார்த்தால் கட்டிலே ஒரு பாம்பு வருகிறது. அந்த பாம்பை பார்த்தால் அந்த பெண்மணி வெளியே வந்தார். உடனடியாக அந்த மனிதர் தான் கொண்டு சென்ற அந்த அம்பினால் பாம்பை குத்தினார். அபூ ஸாயித் சொல்கிறார்கள், முதலில் அபூ ஸாயித் மாறிட்டாரா அல்லது பாம்பு சென்றதா என்பதை எனக்கு தெரியாது. இவர் மூத்தாகிவிட்டார். அந்த சகோதரர் மூத்தாகிவிட்டார். உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தியை நாங்கள் கொண்டு சென்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களால் துஆ செய்யுமாறு எங்களை வேண்டி அவர்கள் துஆ செய்து சொன்னார்கள். மதீனாவிலே சில பாம்புகள் இருக்கின்றன. அவை மதீனாவிலே சில ஜின்கள் இருக்கின்றன. அவை இஸ்லாத்தை இருக்கின்றன. எனவே இவர்களுடைய வீடுகளில் பாம்புகளை கண்டால் 3 நாட்களுக்கு அனுமதி கொடுங்கள் சொன்னார். அதாவது 3 நாட்களுக்கு அந்த பாம்பை அடித்தார்கள், கொலை செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அபூ ஸாயித் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் பல படிப்பினைகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த இடத்திலே நமக்கு தேவையான விஷயம் என்னவென்றால், ஜின்கள் பாம்பினுடைய தோட்டத்திலும் வருவார்கள். பாம்பினுடைய அந்த தோட்டத்தை இருக்கிற ஆற்றலை ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லா ஜின்களுக்கும் பொருந்துமா, எல்லா பாம்புகளுக்கும் பொருந்துமா என்கிற இஸ்லாமிய ஆசிரியர்கள், ஹதீஸ்கள் விரிவுரையாளர்கள் இது சம்பந்தமாக வித்தியாசமான கருத்துக்களை சொல்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் இந்த ஹதீஸை விளக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் மிகவும் பொருத்தமானதாக தெரிகிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மதீனாவிலே சில ஜின்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற அந்த ஹதீஸின் அடிப்படையில் மதீனாவின் வீடுகளுக்குள் வருகிற பாம்புகளுக்கான இந்த சட்டம் பொருந்துகிறது.
பொருந்தாது என்று சொன்னார்கள். இதுதான் ஒரு பொருத்தமான கருத்தாகவும் காணப்படுகிறது. நமக்கு தேவையான விஷயம் என்றால் ஜின்கள் பாம்பினுடைய ரூபத்திலும் வருவார்கள் என்பதை கருதுகிறார். அதே போன்று ஜின்கள் மனித ரூபத்தில் வருவார்கள். மனிதனுடைய தோற்றத்தை எடுப்பதற்கு ஜின்களால் முடியும் என்பதை அறிவித்தன. உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஒரு நிகழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள், சதகாவாக சேர்க்கப்பட்ட தேசிய பழங்களை பாதுகாக்கிற ஒன்றை ஒரு தடவை அவர்கள் எனக்கு தந்திருந்தார்கள். நான் அந்த தேசிய பழங்களை பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது ஒரு திருடன் இருந்தார். அந்த திருடனை நான் பிடித்துக்கொண்டேன். பிடித்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னபோது அவன் சொன்னால் என்னுடைய கஷ்டம் காரணமாக என்னுடைய வறுமை காரணமாக வந்து என்னை அப்படி ஒப்படைக்க கூடாது, என்னை விட்டுவிடு என்று கெஞ்சிய போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதை விட்டுவிட்டார். அவன் போயிருக்கிறான். மறுநாள் ரசூலுல்லாஹி அவர்களை சந்திக்கும் போது ரசூலுல்லாஹி சொன்னார்கள், என்னிடம் ஒரு திருடன் வந்தான் அல்லவா, அவன் நாளைக்கு வருவான் என்று சொன்னார். மறுநாளும் அதே திருடன் வந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்ட போது அப்போது கேட்கிறார்கள், என்னுடைய கஷ்டத்தால் தான் நான் வேலையை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சியும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதை விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி அவர்களை மறுநாள் சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், அவன் நாளையும் உங்களை சந்திப்பாக தருவார் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 3வது நாளும் அவன் அந்த இடத்துக்கு சென்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இனி நான் உங்களை மன்னித்து விட மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இதை நான் கண்டிப்பாக ஒப்படைத்தேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு செய்தியை கற்றுத்தருகிறேன், அது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று விட்டுவிடு என்று சொன்னபோது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்று அந்த விஷயத்தை சொல்லி இருந்தார்கள். அவர் ஆயத்தின் குர்சியை கற்றுக் கொடுக்கிறார். வரக்கூடிய அந்த ஆயத்தின் குர்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஆயத்தின் குர்சியை இரவில் ஓதினால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார். இந்த ஆயத்தின் குர்சியை இரவில் ஓதினால் அல்லாஹ்வுடைய பக்கத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார். எந்த திருடனும் உங்களுடைய வீட்டுக்கு வர மாட்டார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது அவர்கள் தெரிந்து கொண்டு இப்னுமா வந்தார்களா என்று கேட்டபோது அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள். அவர்கள் இந்த செய்தியை சொன்னதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத வஹுவ கذூப், அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் பொய்யன். அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் பொய்யன். அவன் யார் தெரியுமா? அவன் ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் உள்ள ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஷைத்தான் அதாவது ஜின் மனிதனுடைய தோற்றத்திலும் வரலாம். பதிலே மனிதனுடைய தோற்றத்தில் அவன் வந்தான், மலர்களை அவன் நிரந்துவிட்டான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல சில சந்தர்ப்பங்களிலும் அவன் இவ்வாறு வந்திருப்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் காணப்படுகிறது. ஷைத்தான் மனித வடிவிலும் வருவான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜின்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல்கள் இருக்கிறதுதான் ஜின்களுடைய உணவு, அவர்களுடைய பானங்கள், குடிபானங்கள் பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மலசலங்களிலிருந்து சுத்தம் செய்யக்கூடிய முறையை செய்கிறார்கள். அவ்வாறு சுத்தம் செய்வதற்கு நாம் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பம் அல்லது தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பம் அல்லது தண்ணீர் இருக்கிறது நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் தண்ணீர் அல்லாத வேறு பொருட்களை கொண்டு சுத்தம் செய்யலாம். குறிப்பாக கற்களை கொண்டு சுத்தம் செய்வதற்கு நம்ம சம்பாதித்தவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அப்படி வழிகாட்டியவர்கள் கண்களுடைய தண்ணீர் வந்தால் நம்ம உறுதிகள். எனவே உறுதியில்
இருக்கக்கூடிய தன்மை உள்ள எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு நாம் நம்முடைய மலசலங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு மாற்றத்தை அனுமதிக்கிறது. ஆனால் நபிசல்லாஹு சொல்கிறார்கள், விட்டைகள் மிருகங்கள் கழிக்கக்கூடிய விட்டைகள் காய்ந்துவிட்டால் அதுவும் தண்ணீரை ஒதுக்கிற்கு தன்மை கொண்டது. ஆனால் அதை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள். அதே போன்று எலும்புகளும் சில நேரங்களிலே ஒழுங்கு இருக்கும், அதை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள். ஏன் விட்டைகளை கொண்டு விட்டைகள் சொன்னால் மிருகங்கள் கழிக்கக்கூடிய கழிவுகள், அந்த கழிவுகளை கொண்டும் எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்றால் அது உங்களுடைய சகோதரர்களாகிய ஜீன்களுடைய உணவு என்று சொன்னார்கள். அவை ஜீன்கள் விட்டைகளை சாப்பிடுகிறார்கள், ஜீன்கள் எலும்புகளை சாப்பிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பொதுவாக ஜீன்கள் சாப்பிடுவார்கள். ஜீன்களுக்கு சாப்பிடுகிற ஒரு தன்மை இருக்கிறது என்பதை இன்னும் பல ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகின்றன. உதாரணமாக சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அக்கல அஹதுக்கும் ஃபல்யக்குல் பியமினி, உங்களில் யாராவது சாப்பிடுவதாக இருந்தால் வலது கையால் சாப்பிடவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையால் சாப்பிடுவதை வலியுறுத்துகிறார்கள். வஇதா ஷரிப ஃபல்யஷ்ரப் பியமினி, குடிப்பதாக இருந்தாலும் வலது கையால் குடிக்கட்டும். இந்த வலது கையால் சாப்பிடுவது, வலது கையால் குடிப்பது என்பது நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியத்துவம் இல்லாத விஷயம் போன்று ஆகியிருக்கிறது. நிறைய இஃப்தார் நிகழ்ச்சிகளிலே, விருந்துகளிலே, கூட்டங்களில் பார்க்கிறோம், இடது கையால் சாதாரணமாக குடிக்கிறார்கள். வலது கையால் வலது கையில் வைத்துக் கொள்வார்கள், இடது கையினால் தண்ணீரை எடுத்து இடது கையால் குடிப்பார்கள், தீயை இடது கையினால் சாப்பிடுவார்கள். இப்படி நடப்பதை பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் கடும் போக்கை கடைபிடித்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு சகோதரர் இடது கையால் குடித்துக் கொண்டிருந்தார். வந்து அவர்கள் சொன்னார்கள், இடது கையால் குடிக்காதே என்று சொன்னபோது வலது கையால் குடி என்று சொல்கிறார்கள். இடது கையால் குடிக்காதே, வலது கையினால் குடி என்று சொன்னபோது அவருக்கு பெருமை வந்தது. அந்த மனிதருக்கு இவர் சொல்லி நான் கேட்க வேண்டுமா என்ற ஒரு நிலை ஏற்பட்டு, அல்லது அந்த இடத்தில் ஏற்பட்ட ஒரு கௌரவ பிரச்சனையினால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு வலது கையால் முடியாது என்று சொன்னார். உண்மையிலே முடி அந்த இடத்தை சமாளிப்பதற்காக வேண்டி அப்படி சொல்லுவார்கள். அந்த அமைப்பு சொல்கிறார். அவருடைய கட்டளையை விடுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு முடியாமலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய வலதையை வாயினரும் உயர்த்த முடியாமல் போனார் என்று ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இடது கையால் குடிப்பது, இடது கையால் சாப்பிடுவது என்பது சின்ன விஷயம் அல்ல, ஒரு பெரும்பாலும். அவர்கள் ஏன் அப்படி நீங்கள் இடது கையால் குடிக்காதீர்கள், இடது கையால் நீங்கள் சாப்பிடாதீர்கள், வலது கையினால் குடியுங்கள், வலது கையினால் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அதற்கு காரணம் சொல்கிறார்கள். இன்னை ஷைத்தான எக்குழு விஷயமானி வைஷவு விஷயமானி, ஷைத்தான் தன்னுடைய இடது கையால் தான் குடிக்கிறான், இடது கையால் தான் சாப்பிடுகிறான். எனவே நீங்கள் ஷைத்தானை கொண்டு ஆகிறார்கள். இங்கே ஒழுங்கை கற்பித்திருக்கிறார்கள். இடத்தில் ஷைத்தான் குடிக்கிறான், சாப்பிடுகிறான் என்கிற ஒரு செய்தியை பதிவுகிறார். அதே போல சொல்லக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸிலே பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்து அந்த இடத்தில் வீட்டுக்குள் நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கொண்டார். ஒன்று ஹதீஸ்களில் வரக்கூடிய வார்த்தை என்பது, அல்லது குறைந்தது பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொள்வது. பயந்த பராமி அதே போன்று சாப்பிடுகிற போதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவாராக இருந்தால் ஷைத்தான் சொல்கிறானா இன்று தங்குவதற்கு உங்களுக்கு இடமும் கிடைக்கவில்லை, குடிப்பதற்கு உங்களுக்கு இரவு சாப்பாடு கிடைக்கவில்லை, தங்குவதற்கு இடமும் கிடைக்கவில்லை, இரவு சாப்பாடு உங்களுக்கு இல்லை. அதே போன்று வயதான பலம் எடுத்துவார். ஒருவர் வீட்டுக்குள் நுழையும் போது அல்லாஹ்வை குற்றம் செய்யாமல் நுழைந்தால் ஷைத்தான் சொல்கிறானா அது ரக்கும் முடியும், உங்களுக்கு இந்த இரவு தங்குவதற்கு கிடைக்கின்றது. சாப்பிடுகிற போது பிஸ்மில்லாஹ் என்று மறந்துவிட்டால்
பிஸ்மில்லா சொல்லாமல் விட்டால் ஷைத்தான் சொல்கிறாரா, இன்று உங்களுக்கு கண்டுவதற்கு தினமும் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடைத்துவிட்டது என்று சொல்வதாக சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலும் நாம் வீட்டுக்குள் நுழையும் போது திக்ருகளை ஓடிக்கொண்டு அல்லாஹ்வை நினைவு கொண்டு நுழைய வேண்டும். அட்லீஸ்ட் பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைய வேண்டும். நாம் வீட்டுக்குள் நுழையும் போது வீடு திறந்திருந்தால் சலாம் சொல்லிக் கொண்டு நுழையலாம், அல்லது வீடு கூட்டப்பட்டிருந்தால் திறக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி திறக்கலாம். இப்படி நாம் செய்தால் ஷைத்தான் வீட்டிற்கு தூரமாக போவார். அதே போன்று நாம் சாப்பிடுகிற போது குடிக்கிற போது பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறோம் என்றால் ஷைத்தான் அதில் பங்கெடுக்காமல் போய்விடுவார். இது இரண்டும் தவறு பற்றிய ஷைத்தான் நம்முடைய வீட்டுக்குள் வந்து தங்கிக் கொண்டார். இந்த வீட்டுக்குள்ளாக வந்து தங்கும் போதுதான் நம்முடைய வீட்டுக்குள் பிறந்த நிகழ்வு உருவாகிறது. இதை பற்றி எப்படி அவர் சரி செய்கிறார், அந்த சதியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இந்த சதியை முறியடிப்பதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிகள் என்ன என்பதை நம்முடைய எதிர்வரக்கூடிய முறைகளிலே பார்த்திருக்கிறோம். இங்கே ஜின்கள் உண்ணுகிறார்கள், குடிக்கிறார்கள், அப்படியான ஒரு ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று ஜின்கள் திருமணம் செய்வார்கள், இல்லறத்தில் ஈடுபடுவார்கள் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. சூரத்துர் ரஹ்மான் 56வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஹூர் ஐன்களை பற்றி சொல்கிறார். சுவர்க்கத்திலே சுவர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கட்டளைகளை பற்றி சொல்கிற போது லம் யகுன் குன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அவர்களை இதற்கு முன்னர் மனிதர்களோ ஜின்களோ திருந்தவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மனிதர்கள் திருந்துவது போது ஜின்களும் திருந்துவார்கள் என்பதனால்தான் மனிதர்களோ ஜின்களோ திருந்தவில்லை என்று இந்த வசனத்தை சொல்கிறார். எனவே ஜின்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய அந்த தன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று சூரத்துல் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அந்த தத்தமை ஊனமுகி என்றவோ அவளையா இன்று அவனை அதாவது ஷைத்தானையும் அவனுடைய சந்ததிகளையும் அவருடைய சந்ததிகளையும் என்னை விட்டுவிட்டு உங்களுடைய பொறுப்புதாரர்களாக பாதுகாவலர்களாக நீங்கள் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறார். அவர் சந்ததி வர வேண்டும் என்று சொன்னால் அவன் இல்லறத்தில் ஈடுபடுவான் என்பதை அவர் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லிக்காட்டுகிறார். எனவே நீங்கள் திருமணம் முடிப்பார்கள், இல்லறத்தில் ஈடுபடுவார்கள், குழந்தை பெற்றெடுப்பார்கள் என்பதையும் இந்த வசனங்களில் தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று அங்குள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜின்களை அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது குர்ஆனில் தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் தாரியா 56வது வசனத்தில் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்கிறார். மனிதர்கள் எதற்காக படைக்கப்பட்டாரோ அதே நோக்கத்திற்காகத்தான் ஜின்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜின்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த வசனத்திலே சொல்கிறார். அதே போன்று சூரத்துல் அன்ஆம் 130வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களே, மனித வர்க்கத்திலே, ஜின் கூட்டத்திலே, அலம் யஅதிக்கும் ருசுலுன் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி, என்னுடைய வேத வசனங்களை ஓடி காண்பிக்கிற தூதர் உங்களுக்கு வரவில்லையா என்று அப்படியான தூதர் வரவில்லையா என்று ஜின்களை பார்த்து மனிதர்களை பார்த்து அழைக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் காலு ஷஹீனா அலா அன்ஃபுஸினா, நாம் வந்தார்கள், நாங்கள் தான் எடுத்து நடக்கவில்லை என்று சாட்சி சொல்வார்கள் என்பதை இந்த சூரத்துல் அன்ஆம் 130வது வசனத்திலே சொல்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்திற்காகவே ஜின்களும் படைக்கப்பட்டார்கள். ஏற்கனவே அல்லாஹ் ஜின்களுக்கு தூதர்களை அனுப்பியிருக்கிறார். ஆனால் இப்போது இருக்கிற ஜின்களுக்கு எல்லோரும், அதாவது நபிகளாரின் சமுதாயத்திற்கு தூதராக வந்த பிறகு அவர்கள் தான் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தூதர்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜின்கள் இவர்களை மனிதர்கள் வசப்படுத்தலாமா? மனிதர்கள் கட்டுப்படுத்தி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு
செய்வதற்காக ஜின்களை வைத்துக் கொள்ளலாமா என்றால் இன்றைக்கு ஒரு சில தொழில் நோக்கங்கள் தங்களிடத்திலே ஜின்கள் இருப்பதாக பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். அப்படி பிரச்சாரம் செய்து ஜின் வைத்தியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அல்லது இருக்கு போன பொருட்களை கண்டுபிடித்துக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று மக்களை ஏமாற்றுகிற ஒரு கூட்டத்தை நாம் சமுதாயத்தை பார்க்கிறோம். உண்மையிலேயே சில நேரங்களில் இந்த ஜின்கள், அதன் கெட்ட ஜின்கள் சேர்த்தார்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த கெட்ட ஜின்கள் சில நேரம் மனிதர்களுக்கு கெட்ட விஷயங்களை உதவி செய்யலாம். உதாரணமாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பாடத்திலே ஒரு செய்தியை மலக்குகளிடம் சொல்லும் போது மலக்குகள் சுஜூதிலே விடுவார்கள். அப்படி மலக்குகள் பணிந்து கொள்ளும் போது அந்த சத்தம் கேட்கும். அப்போது அல்லாஹ்வுக்காக மலக்குகளுக்கு கொடுக்கிற செய்திகளில் சில ஜின்கள் திருடுவார்கள். அப்படி திருடக்கூடிய அந்த செய்திகளை சோதரர்களுடைய காதுகளிலே அவர்கள் உணர்த்துவார்கள். அப்போது சோதரர்கள் ஒரு உண்மையையும் அதோடு சேர்த்து 99 பொய்களையும் சொல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். இங்கே மறைமாறு நாளும் இருக்கிறது என்று ஒரு மனிதனை வாழ வைத்து அவரை காவலாக மாற்றுகிற வேலைக்காக வேண்டி ஜின்கள் இப்படி உதவி செய்திருக்கின்ற ஜின்கள் உதவி செய்வதை பார்க்கிறோம். இது அல்லாமல் ஒருவர் சூரத்துல் ஜின் என்கிற அந்த அத்தியாயத்தை இத்தனை தடவைகள் ஓடினால் ஜின்னை வசியப்படுத்தலாம், ஜின்னை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லுகிற செய்தி பொய்யானதை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னை கட்டுப்படுத்த விரும்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னை குறித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க விரும்பினார்கள். ஆனால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ சூரா 35வது வசனத்தில் சொல்றார், அவர்கள் கேட்கிறார்கள், வஹப்லி முல்கன் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி, யா அல்லாஹ் எனக்கு பிறகு யாருக்குமே வேலை இல்லாத, யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி எனக்கு தாழ்ந்து ஜின்களை கட்டுப்படுத்துகிற அந்த துஆவை அவர்கள் கேட்டார்கள். இந்த துஆ எனக்கு நினைவுக்கு வந்ததற்கால் நான் அந்த ஷைத்தானை பிடிக்காமல் விட்டேனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சகோதரர்கள் நன்றாக கொண்டு கொள்ள வேண்டும். தங்களை ஷேக்குகள், தங்களை உஸ்தாதுகள், தங்களை ஆளுநர்கள் என்று சொல்கிற சிலரும் தங்களிடத்தில் ஜின் இருப்பதாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை நினைத்துவிட்டு ஜின்னை கட்டுப்படுத்தாமல் விட்டிருக்கிறார்கள். அப்ப நல்லவர்கள் என்று சொன்னால், மார்க்க அறிந்தவர்கள் என்று சொன்னால், ஈமான் உள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அப்படி வசப்படுத்தலாமா? நிச்சயமாக கூடாது. ஆனால் வசப்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியாது. இந்த வசப்படுத்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் நிச்சயமாக ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இப்படி நடக்கிற போது சில வளமைக்கு புறமான சில செய்திகளை இப்படி நீங்களை நாங்கள் வசப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் செய்தால் தெளிவான கௌரி சிந்தனையோடு அல்லாஹ்வின் தவக்கல் உள்ள மக்களிடத்தில் போய் உட்கார்ந்து ஆயத்து செய்வதால் ஷைத்தான் போய்விடுவார். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சில இடங்களிலே சில ஷைத்தானின் சக்திகளை வைத்து சில அற்புதங்களை காட்டிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் பயப்படாமல் அந்த இடங்களுக்கு போய் ஆயத்து செய்ய ஓடினால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த சதிகள் எதுவுமே நடக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஷைத்தானை ஜின்னை வசியப்படுத்தலாம், கட்டுப்படுத்தலாம். சூரத்தில் ஜின்னை ஓடினால், இத்தனை தரத்தில் ஓடினால் ஜின் கட்டுப்படும் என்று சொல்வதெல்லாம் கட்டுப்படும். அன்புள்ள சகோதரர்களே, சூரத்தில் ஜின்னை இத்தனை தரவைகள் ஓடினால் ஜின்னை கட்டுப்படுத்தலாம் என்றால், சூரத்தில் பக்கராவை ஓடினால் மாட்டை கட்டுப்படுத்த வேண்டும், சூரத்தில் கீழே ஓடினால் யானையை கட்டுப்படுத்தலாம், சூரத்தில் காவிரியை ஓடினால் காவிரியை கட்டுப்படுத்தலாம், சூரத்தில் நிசாவை ஓடினால் பெண்களை வசப்படுத்தலாம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறோம். எனவே இதை ஒரு அழைப்புக்கு பொருத்தமில்லாத இஸ்லாம் சிந்திக்கிறார். இங்கே சொல்லவில்லை, சூரத்தில் ஜின்னை இத்தனை தரவை ஓடுங்கள், ஜின்கள் உங்களிடத்தில் வருவார்கள், நீங்கள் ஜின்களை வசியப்படுத்தலாம் என்று இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதே கிடையாது. இது சமுதாயத்தை ஏமாற்றி பிழைப்பவர்களுடைய ஒரு தொழிலை விட மாற்றத்திற்கு இதற்கு சம்பந்தம் கிடையாது. நாம் நம்முடைய ஈமானை இப்படியானவர்கள் நம்மை இழந்து வருகிறார். ஒரு சீசன் வரும். அந்த சீசனில் சில இடங்களில் ஜின்கள் அப்படி இருப்பார்கள். ஜின் வைத்தியங்கள்
மருத்துவங்கள் செய்வதை நாம் நிறைய பார்க்கிறோம். நாம போய் மக்கள் அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை போயிட்டு தங்களுடைய நோய்களுக்கு நிவாரணங்களை பெற்று வருவதை சில நேரங்களில் பைபாஸ் ஆபரேஷன் செய்ய வேண்டி இருக்கிறவர்கள் கூட அங்கே போய் வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை முடித்துவிட்டது என்று நம்பி ஏமாற்றி கடைசியிலே அவர்களுடைய நிலைமை மிக மோசமாக மாறி இருப்பதை எல்லாம் நம்ம நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். எனவே ஜின்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று சொன்னால் அவர் முறை சொல்கிறார். அப்படி முடியாது. தன்னுடைய சகோதரர் சுலைமான் பிரார்த்தனையை நமக்கு நினைவுபடுத்தி கூறுகிறார்கள். எனவே இந்த விஷயத்தை நாம் நம்பக்கூடாது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜின்களுடைய விஷயத்தில் ஜின்களை பற்றி பேசிக் கொண்டு வரும்போது உங்களிடத்தில் எழக்கூடிய இன்னும் ஒரு சந்தேகம் என்றால், ஜின்கள் மனிதர்களில் நுழைய முடியுமா இல்லையா? ஜின்கள் மனிதர்களில் நுழைந்து சில நேரங்களில் தொல்லை கொடுப்பதை பார்க்கிறோம். இது மார்க்க ரீதியில் இப்படி நடப்பது சாத்தியமானதா இல்லையா என்பதை பார்க்கும்போது குர்ஆனிலே அல்லாஹ் வட்டியை பற்றி பேசுகிற போது வட்டி சாப்பிடுகிறவர்கள் மறுமையில் எழுப்பப்படும் போது ஜின் பிடித்தவர்கள் கொண்டு எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். மறுமையில் ஷைத்தான் பிடித்தவர்களை கொண்டு எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ற இந்த குர்ஆன் வசனத்திற்கு தஃசீர் செய்கிற போது நம்முடைய முஃபஸ்ஸிரூன்கள் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தை சேர்ந்த அதிகமான தஃசீர் ஆசிரியர்கள் மனிதன் வந்து ஜின் அவனுக்கு நுழைந்து தொல்லை கொடுக்க முடியும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது என்று விளக்குகிறார். பெரும்பாலான தஃசீர் ஆசிரியருடைய கருத்துப்படி இது நடக்கும் என்று சொல்கிறார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சில சம்பவங்கள் இவ்வாறு நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் தொழப் போயிருந்தால் என்னுடைய தொழுகையிலே வித்தியாசமான சிந்தனைகள் தான் அதிகமாக வருகின்றன. ஒரு சிந்தனையோடு என்னுடைய சிந்தனை ஒழுங்குபடுத்தி என்னால் தொழ முடியாமல் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து அவரிடத்தில் அதாவது அவருடைய உடம்புக்குள் நுழைந்திருக்கிற அந்த ஷைத்தானை வெளியே சென்று ஊக்குவிக்கிறார். அல்லாஹ்வுடைய எதிரியை வெளியேறு என்று அவரிடத்தில் ஓடி ஓடினார்கள் என்பதை நாம் சமீபமாக படிக்கிறதை பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் செய்கிறார்கள். அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு பெண்மணி பிள்ளையை வந்து தன்னுடைய குழந்தையை காட்டி இந்த குழந்தை வித்தியாசமாக நடப்பதாகவும் தங்களுக்கு தொல்லை கொடுப்பதாகவும் சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை வாங்கி அந்த குழந்தையை தூக்கி ஒப்புவிச்சார்கள். அல்லாஹ்வுடைய எதிரியை வெளியேறு என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அந்த குழந்தையை இந்த தாயிடம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நாங்கள் திரும்பி வரும்போது உன்னுடைய குழந்தையை மீண்டும் நிறுவனம் அந்த தாக்கி என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி திரும்பி வரும்போது அந்த குழந்தையை காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி கேட்கிறார்கள், பிறகு ஏதாவது நடந்ததா என்று கேட்டபோது இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, பிறகு எதுவுமே நடக்கவில்லை என்று அந்த பெண்மணி சொல்லி ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஆடுகளை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்பதை சமீப ஹதீஸ்கள் பார்க்கிறோம். இதுவும் ஒரு மனிதனின் ஜின்னுடைய முடியும் என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த ஜின்னுடைய முடியும் என்பதை எதிர்கொண்டு நிறைய பேர் ஏமாற்றத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது மனநோய் என்ற இந்த மனநோய் சில நேரங்களில் ஏற்பட்டு இயல்புக்கு மாற்றமாக ஒருவர் மாறும். அப்போதாக ஒருவர் மாறும்போது உடனடியாக இந்த ஜின்னின் மீது அபரிமிதமான நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஜின் பிடித்து விட்டது என்று சொல்லி உடனடியாக ஜின் வைத்தியங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வதை பார்த்து ஜின்னை விளக்குவதற்காக பற்றி பலரிடமும் அந்த சகோதரர்களை அழைப்பு செய்வதை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒருவருக்கு ஜின் நுழைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியாது. முதலாவதாக அப்படி ஒரு அப்னோமலாக இருக்கும்போது அவரை ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டிடம் அல்லது ஒரு சைக்கோதெரபிஸ்டிடம் காட்டி அவருக்கு நாம் வைத்தியம் செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் வைத்தியம் செய்கிற போது அவர்களே சொல்கிறார்கள், நிறைய கைதேர்கள் இந்த உலகத்திலே புகழ்பெற்ற மருத்துவர்கள் சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறார்கள். சில நேரங்களில் எங்களிடத்தில் வருகிற இப்படியான கேசுகளை நாம் பார்க்கிற போது அவர்கள் மனநோயாளிகள் அல்ல, உலகிலே
மார்க்கத்திலே வழங்கியிருக்கிற வாக்குமூலங்களை மனைவிகளையும் நாம் காண்கிறோம். எனவே அப்படியானவர்கள்தான் அவர்களிடம் ஜின்கள் நுழைந்திருக்கின்றன என்ற முடிவுக்கு நாம் வரலாம். சும்மா குடும்ப பிரச்சனை, வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கு ஏற்படக்கூடிய தகராறுகள், இவ்வாறான காரணங்களால் ஒருவர் யோசனையில் ஈடுபடலாம் அல்லது தோல்வி காண முடியாமல் அவருடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படலாம். அப்படி இயல்புக்கு மாற்றமாக ஒரு மாறுகிற போது உடனடியாக பின்னத்தை சொல்லி சிறுக்கான முறையில் அவர்களிடம் அழைத்து சென்று அவருடைய கருத்துக்களிலும் கைகளிலும் காயங்களை காட்டி இப்படி வினைகளுக்கு அழைப்பு செய்வதும் செய்தாருடைய சதிகளில் முன்கூறிப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜின் நுழைந்து விட்டால் அந்த ஜின்னை விளக்குவதற்கு குர்ஆனை குறிப்பாக அவர்கள் முஅவ்வினாத் என்று சொல்லியிருக்கிற ஆகிய சூறாக்களை ஆயத்தில் குறித்து அடுத்தது சுரத்து ருக்கியா என்று அழைக்கப்படுகிற அல்ஹம்து சூறாவை இவற்றை ஓடி அந்த சகோதரர்களிடம் இருக்கிற அந்த ஜின்களை அகற்றலாம். இதற்கு நமக்கு நம்பிக்கை தேவை. முதலாவதாக அகற்றப்போகிற நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை தேவை. அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் சென்று விடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய உதவியினால் அவர்களை விலக்கிவிடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதனில் ஜின் நுழைவதற்கான சாட்சியம் இருக்கிறது. ஆனால் இன்னும் நிறைய பேர் தங்களிடம் ஜின் நுழைந்து விட்டது என்று ஏமாற்றுகிற நிலையைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். சில நேரங்களில் சைக்கோ பேசுகிறாக மனநோயாளிகளாக இருக்கிறவர்களை மக்களுடையதாக கீழ்பிடித்தவர்களாக மாற்றுகிறார்கள். இது தவறானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான சைக்கோ பேசுகளை வைத்துக் கொண்டு ஜின்னுடைய மாற்றாடு என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. அதே போன்று சைக்கோ பேசுகிற எல்லோரிடமும் ஜின் நுழைந்திருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. நுழைவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதை நாம் மறுக்கக்கூடாது என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எனவே நம்முள்ள சகோதர சகோதரர்களே, இந்த ஜின்களை பொறுத்தவரையில் இந்த ஜின்கள் மனிதர்களுக்கு முன்னர் படைக்கப்பட்டவர்கள் எதுவரை அவர்கள் ஈடுபாடுவார்கள் என்றால் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைவருமே அழிந்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைவரும் அழியப்படும் ஜின்களும் அழிவார்கள். ஆனால் இந்த ஜின்களில் முக்கியமான ஒரு பகுதியினராகிய ஷைத்தான்கள் அல்லாஹ்விடத்தை கேட்ட ஒரு துவா சொல்கிறார். 14வது வசனத்தில் சொல்கிறார், மறுமை நாள் வரைக்கும் பிற்படுத்தி என்று அல்லாஹ்விடம் கேட்டார். அல்லாஹ் சொன்னார், நீ மறுமை நாள் வரையும் பின்பற்றப்படுவாய். எனவே மறுமை நாள் வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அவர்கள் உயிர்ப்பார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களும் மரணிப்பார்கள். ஜின்களும் மரணிப்பார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்கின்றன. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று அஊது பிஇஸ்ஸத்திக அல்லதி லா இலாஹ இல்லா அன்த அல்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன். மரணிக்காத வணக்கத்திற்கு தகுதியான உன்னிடம் நான் பாதுகாவல் தருகிறேன். மரணிக்காத வணக்கத்திற்கு தகுதியான உன்னிடம் நான் பாதுகாவல் தருகிறேன். ஆனால் மனிதர்களும் ஜின்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஜின்கள் மரணிப்பார்கள் என்பதும் இந்த ஜின்களோடு நாம் தொடர்படுத்தி நம்ப வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த ஜின்களின் ஒரு பகுதியினர் தான் ஷைத்தான்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷைத்தான்கள் மனிதர்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். எப்படி அவர்களுடைய எதிர்ப்பு ஆரம்பிக்கிறது, இந்த எதிர்ப்பு எதுவரை தொடர்கிறது, இந்த எதிர்ப்போடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நம்முடைய அடுத்த உரைகளை நாம் பார்ப்போம். எல்லாம் ஜெகத்தையெல்லாம் ஈமான் கொள்வதாக நமக்கு கற்றளித்தாலும் அவற்றை ஈமான்